Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம Nifty option trading பண்ண போறோம். High frequency breakout strategy யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் அந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நம்ம காட்டன் பிகாஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஆல்கோ எப்படி நம்ம செட் பண்றது சொல்லி தருவோம். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் செட்டப் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 9 அண்ட் ப்ரீவியஸ்லி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 23,892 இருக்கு. நம்ம அட்டம் எடுத்துக்கணும் 23,900 கால் ஆப்ஷன், தென் 23,900 ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸ்ல ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இங்க சி எடுத்துட்டு பி போட்டுக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. இப்போ ரோபோல ஃபீட் பண்ணலாம். டேட்டா ஃபீட்ல ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்றோம், தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்றோம். தென் குவான்டிட்டி 100 ஃபிக்ஸ் பண்ணலாம் கால் ஆப்ஷனுக்கு. தென் புட் ஆப்ஷனுக்கும் 100 ஃபிக்ஸ் பண்றோம் குவான்டிட்டி. இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சர்ல பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல செல் என்ட்ரி தான் புட் ஆப்ஷன் பை பண்ணும். இந்த ட்ரேடிங் பண்றதுக்கு உங்க மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும். சப்போஸ் நீங்க 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 1.5 lakh கேபிட்டல் தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்க 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்க 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்க ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நம்ம ரோபோ ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடிங் பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் தி கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் வரும் 7 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் ட்ரேடிங் பண்ணுறதுனால மோஸ்ட்லி இது ரீச் ஆயிரும் மோஸ்ட் ஆஃப் டைம்ல. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 5 years யூஸ் பண்ணுறோம். நம்ம யூடியூப் லாஸ்ட் ஒரு 5 years வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனல் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலாக நமக்கு 33,000 ப்ராஃபிட் வந்துருக்கு இப்போ நமக்கு. ஸோ திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிகிறப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 43,000 இருக்கு. ட்ராடவுன் வந்து 40,000 இருக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 57,700 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். தென் புட் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 208, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 217. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 57,700 rupees பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம்ஸ் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் ஷூட். தேங்க்யூ.